சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 8 ஃப்ளோரல் பஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸில் எப்படி வெயின்ஸ் போடுறது, எப்படி ஃப்ளவர் போடுறது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃப்ளோரல் பஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் ஹம்ப் கொடுத்துட்டு சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளவர் ஒவ்வொரு ஷேப்பில் போடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப் ஃப்ளவர் தான் போட்டிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்துட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மறைஞ்சிருக்க மாதிரி போடுறோம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பஞ்சாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பின்னாடி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது சென்டரில் எல்லாமே சின்ன சின்னதான ஒரு ஷேடிங் கொடுத்து இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே நம்ம ஹைலைட் பண்ணணும். எந்த ஃப்ளவர் கொடுத்தாலும் சரி, பெட்டல்ஸ் கொடுத்தாலும் சரி, அதை கண்டிப்பாக நம்ம ஹைலைட் பண்ணணும். அப்போ தான் அது பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். இப்போது அந்த ஃப்ளவர் ட்ரா பண்ணியாச்சு. சைடில் 2 லீஃப் இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நல்லா போல்டான லீஃபாக போடுங்க, சின்னதாக போட வேண்டாம். இப்போ நம்ம போட்டுட்டு சென்டரில் வந்து நான் ஷேடிங் கொடுக்கல, ஒரு தின்னான லைன்ஸ் தான் அந்த லீஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நெருக்கமாக லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது சைட்லலாம் சின்ன சின்னதான டிசைன்ஸ் கொடுத்து இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் அங்கங்கே ஸ்பைரலும் ஹம்பும் கொடுத்து தான் இந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு ரோஸ் ஃப்ளவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றி சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். இது ரோஸுங்கிறனால நமக்கு அந்த பெட்டல்ஸ் அன்ஈவனாக இருந்தால் கூட அது பார்க்க நல்லா தான் இருக்கும். ஒரே ஷேப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே போடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் ஹாஃப் ஃப்ளவர் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இதே போல் வரைஞ்சிட்டு மேலேயும் கீழேயும் நம்ம லீஃப் தான் கொடுத்துக்குறோம். லீஃப் கொடுக்கலாம், வெயின்ஸ் கொடுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்து இது லீஃப் கொடுத்துருக்குறேன். சென்டரில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஷேடிங் கொடுக்கணும். அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் ஷேடிங் தான் நம்ம கொடுக்கணும். எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபுல் ஷேடிங் கொடுக்கலாம். எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இன்றைக்கி அந்த ஃப்ளவருக்கு நான் வந்து ஃபுல் ஷேடிங் கொடுத்துட்டு அந்த பார்டர் எல்லாமே நல்லா போல்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான டிசைன் பார்க்கலாம். நம்ம கல்ஃபு இல்லை அரபிக் இந்த மாதிரி ஒர்க்லாம் பிரைடு வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுக்குமே நான் ஷேடிங்லாம் கொடுக்கவே இல்லை. சென்டரில் ஒரு டாட் மட்டும் வச்சு ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்பைரல் தான் கொடுத்துருக்குறேன். அது கீழே வந்து ஹேங்கிங் டைப்பில் செயின் மாதிரி கொடுத்து ஃபுல்லாக டாட் வச்சு அந்த ஒர்க்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஃப்ளவர் மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அந்த ரவுண்ட் சர்க்கிள் போட்டுட்டு அதை சுற்றி ஃப்ளவர் போட்டுக்கலாம். இதுவும் நான் வந்து 3 ஃப்ளவர்ஸ் தான் ட்ரா பண்ணுறேன். ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கிளாஸில் நான் 4 ஃப்ளவர் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எனக்கு அனுப்பும்போது எக்ஸ்ட்ரா 1 போட்டு 5ஆக சென்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் போட்டிருக்கதே நீங்கள் ரிப்பீட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் மொபைல் பார்த்தோ இல்லை உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் கூட நீங்கள் போடலாம். இனிமேல் வர்றதெல்லாம் ஒவ்வொரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நம்ம பேசிக்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல் போகிறனால இனிமேல் ஹோம்ஒர்க் வரும். இப்போ இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹேங்கிங் டைப்பில் செயின் தான் கொடுத்துருக்குறேன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு தின் லைன் கொடுத்து செயின் ஃபுல்லாகவே அது பால்ஸ் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்து சென்டர் எல்லாமே நம்ம வந்து கிரிட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இது சைடு ஃபுல்லாகவே நான் வந்து சின்ன சின்னதாக வெயின்ஸு அப்படி இல்லாட்டி ஹம்ப்பு எது வேணாலும் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் சொல்லுவேன். தேங்க்யூ.